அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அதாவது தமிழில் இரட்டைக்கோடு நோட்டு அல்லது இரட்டை வரி நோட்டு என்பது நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் முதலில் தமிழ் உயிர் எழுத்துக்களை அழகாக எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். எல்கேஜியாக இருக்கட்டும் யூகேஜியாக இருந்தாலும் சரி, அவர்கள் தமிழ் எழுத்துக்களை அழகாக எழுதுவதற்கு இரட்டை வரி அல்லது இரட்டைக்கோடு நோட்டு பயன்படும். ஸோ அவங்க தமிழில் தெளிவாக உயிரெழுத்துக்களை எழுதுகிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம இரட்டைக்கோடு நோட்டு மூலயமா மானிட்டர் பண்ண முடியும். அவங்க பல்வேறு பயிற்சி பெற்ற பிறகு அவர்கள் நல்ல முறையில் தமிழ் எழுத்துக்களை எழுத முடியும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம உயிரெழுத்துக்கள், அதாவது தமிழ் உயிரெழுத்துக்களை 12 எழுத்துக்கள் அதை இரட்டை வரியில் எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களோட குழந்தைகளாக இருக்கட்டும், உங்கள் நண்பர்களோட குழந்தைகளாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் எழுத்து, தமிழின் முதல் எழுத்து ஓகே. தமிழின் முதல் எழுத்து ஆ. அடுத்த எழுத்து ஆ. ஓகே, அடுத்தது ஈ. அடுத்தது ஈ. அடுத்த எழுத்து ஊ. அடுத்தது ஊ. அடுத்தது ஏ. அடுத்த எழுத்து ஏ. அடுத்தது ஐ. ஓ. நம்ம கீழே கூட அழகா இருக்கலாம். ஓகே, அடுத்த எழுத்து ஓ. ஓகே, இல்ல இன்னும் நம்ம கீழே போய் இருக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் ஆவ்.
தமிழில் உள்ள முதல் எழுத்துக்களாக உயிரெழுத்துக்கள் உள்ளன. அவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12. இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டைக்கோடு நோட்டில் நீங்கள் முதலாக தமிழ் எழுத்துக்களை வந்து நம்ம பயிற்சி பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்க, நான் திரும்பவும் எல்லா எழுத்துக்களும் ஒரு முறை சொல்கிறேன். நீங்கள் நல்லா உச்சரிப்பு, சப்போஸ் நீங்கள் வந்து கூட பேசணுன்னாலுமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. ஓகே, மொத்தமாக எத்தனை எழுத்து வருது நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 1 2 3 4 5 5 6 7 8 9 10 11 12 எழுத்துக்கள். ஓகே, 12 எழுத்துக்களும் நம்ம இப்படி தான் முதல்ல பிள்ளை மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவ பிள்ளைகளுக்கு இரட்டை வரி நோட்டில் அல்லது இரட்டை கோடு நோட்டில் எழுதி அவங்களோட கையெழுத்தை வந்து திறம்பட கொண்டு வரலாம். ஸோ அவங்களோட கையெழுத்து நல்லபடியாக இருந்துச்சுன்னா அவங்களோட மார்க் நல்லபடியாக அமையும். ஓகே, அடுத்த ஒரு காணொலியில் நல்ல ஒரு பதிவோடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.